எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்வதேச சந்தை நேற்று அமெரிக்க சந்தை பயங்கரமா மேல ஏறி இருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஆயில் பிரைசஸ் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. பட் இன்னைக்கு மறுபடியும் கொஞ்சம் மேல ஏறி இருக்குங்க. பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று $105 பக்கமா இருந்தது ஒரு பேரல், இன்னைக்கு $102 பக்கமா இருக்கு. நேற்று கம்பேர் பண்றப்ப நேற்று இறங்குனது இன்னைக்கு மறுபடியும் கொஞ்சம் மேல ஏறி இருக்குங்க. தென் இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வாலட்டைலா இருக்குங்க. மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு. நேற்று கொஞ்சம் மேலே ஏற்றிருந்தாங்க. ஆனாலும் எஃப்ஐஐஸ் ஒரு 9365 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. தொடர்ந்து டிஏஎஸ் பஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $60 விலை இறங்கி இருக்குங்க. 14,650 இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம். மற்ற ஏஷியன் மார்க்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மார்ஜினலி அப்புங்க. முக்கியமா நேற்று அமெரிக்க சந்தையுடைய பிரதிபலிப்பு இந்திய சந்தையில தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஜப்பான் நாட்டு சந்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 0.4% பக்கமா லஞ்சுக்கு முன்னாடி ஏறி இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே அங்கேயும் கீழே இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்திய சந்தையிலையும் தொடர்ந்து எஃப்ஐஐ செல்லிங் கண்டினியூ ஆகுது. லாஸ்ட் 2 or 3 டேஸா ஒரு 10,000 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஐஸ் அக்ரெசிவா விற்கிறாங்க. ஸோ ஸ்மால் கேப் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. லார்ஜ் கேப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. செலக்டிவா இருக்கிறது பெஸ்ட்டுங்க. அடுத்து இன்னைக்கு 52 வீக் லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் எல்லாமே இன்னைக்கு 52 வீக் லோங்க. விப்ரோ 52 வீக் லோ. தென் அல்கைல் அமைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நண்பர் ஒரு காலங்களில் கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதனால இதை குறிப்பா சொல்றாங்க. இதுவும் 52 வீக் லோ. தென் மல்டி இயர் லோ. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. இன்னைக்கு இன்னொரு பதிவு இருக்குங்க. நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 ஸ்டாக் எடுத்து அதுல என்னென்ன ஸ்டாக் எல்லாம் வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, தென் அதுல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோம். முடிஞ்சா இன்னைக்கு அதை பப்ளிஷ் பண்ணுவோம், இல்லாட்டி நாளை காலையில் அதை பப்ளிஷ் பண்ணலாங்க. இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூபிஎல் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க. ரீஸ்ட்ரக்சரிங்கான வேலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களுடைய ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ரேஷன் அப்படின்றது கார்பரேட் ஸ்ட்ரக்சரை சிம்பிளிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அவங்களுடைய கிராப் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் தனியா லிஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. அதாவது யூபிஎல் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு தனியா லிஸ்ட் பண்றாங்க. தென் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற பிஸ்னஸ், அதாவது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், ஆர்என்டி, ஃபார்முலேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே யூபிஎல் லிமிடெடுக்கு கீழே வரும். இப்போ இந்த யூபிஎல் குளோபல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் டொமஸ்டிக் தென் இன்டர்நேஷனல் கிராப் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் மட்டும்தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. இது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ அன்லாக் பண்ணும் அப்படின்னு கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. யூபிஎல் குளோபல் தனியா லிஸ்ட் ஆகும் அப்படின்ற பட்சத்துல அந்த நிறுவனம் தான் லார்ஜஸ்ட் லிஸ்டட் கிராப் ப்ரொடக்ஷன் பிசினஸா இருக்குங்க, லிஸ்டட் என்டிட்டிலேயே பை ரெவன்யூ. அடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முக்கியமான ஹிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் பாரோயர்ஸ்க்கு பிகர் லோன் டிஸ்பர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுடைய டிஸ்பர்ஸ்மெண்ட்டை மறுபடியும் அக்ரெசிவா இனிஷியேட் பண்ணிருக்காங்க Q4 பொறுத்த வரைக்கும். தென் ஆவரேஜ் லோன் சைஸ் அப்படின்றது பீக்கை டச் பண்ணிருக்குங்க, ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க Q4 ஃபினான்ஷியல் 26ல. மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, முத்தூட் மைக்ரோஃபின் எல்லாம் தொடர்ந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. எல்லாமே புக் வேல்யூக்கு கீழே வந்திருக்கு. அதே மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்குள்ள மைக்ரோ ஃபினான்ஸ் சப்சிடரி இருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸும் கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் காஸ்ட்லி. அடுத்து லுபின் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸ் தென் பயோசிமிலர் இனோவேஷனை நோக்கி போறாங்க. லுபினை பொறுத்த வரைக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேல கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ்ல அவங்களோட growth பூஸ்ட் பண்றதுக்காக நியூ பில்லர்ஸா இந்த 2 பில்லர்ஸை எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து JSW மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ராஜன் சர்மா அவர்களை ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் சேல்ஸ் கிட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ராஜன் சர்மா அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜி அண்ட் சேல்ஸ் பிளானிங்ல எம்ஜி மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஹியூண்டாய் மோட்டார்ஸ்ல ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். அவங்கள JSW மோட்டார்ஸ் பிடிச்சிருக்காங்க. அடுத்து JSW ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி மொசாம்பிக்யூல கோக்கிங் கோல் மைனிங் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துருக்காங்க. இது JSW ஸ்டீலுக்கு ஒரு பாசிட்டிவ்ங்க. எப்படின்னா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் த்ரூ பிளாஸ்ட் ஃபர்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா கோக்கிங் கோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட்டுங்க. இது த்ரூ பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ், அதாவது டெக்னாலஜி மாறுறப்ப இதனுடைய தேவை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா REC லிமிடெட் 4th இன்ட்ரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு $3.20 அப்படின்ற மேனிக்கு. ரெக்கார்ட் டேட் மார்ச் 20, 2026ங்க. அடுத்து பேன்கோ ப்ராடக்ட்ஸ் கம்பெனி அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு இன்ட்ரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது $3 ஒரு ஷேர் அப்படின்ற மேனிக்கு. மார்ச் 19, 2026 ரெக்கார்ட் டேட். அடுத்து தேஜாஸ் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி சவுத் ஏஷியால
4G RAN சப்ளை பண்றதுக்கான ஒரு டீல் வந்து வின் பண்ணிருக்காங்க. RAN அப்படின்னா ரேடியோ அக்சஸ் நெட்வொர்க்ங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்ங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்டர்நேஷனல் வயர்லெஸ் நெட்வொர்க் பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை பாக்குறது இல்லைங்க. நம்மளுக்கு இந்த செக்டார் வந்து காஸ்ட்லியான செக்டார் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே விட்டுருவோம், டாடா குழுமமா இருந்தாலும். அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சாம்சங் CNT கூட ஒரு 15 இயர் டீல் போட்டிருக்காங்க. டீலோட ஒர்த் வந்து $3 பில்லியன் டீலுங்க. இந்த டீலுடைய சாரம் என்ன அப்படின்னா கிரீன் அமோனியா சப்ளை அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ங்க. எதற்கு அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன் எக்கோசிஸ்டத்தை டெவலப் பண்றதுக்காக, பூஸ்டப் பண்றதுக்காக இந்த டீலை போட்டிருக்காங்க. அடுத்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து பிக்கெஸ்ட் மார்க்கெட் ஷேர் கான்ட்ரிபியூட் பண்ணும் எங்களுக்கு. இப்போதைக்கு ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல இருந்து 750 கோடியா இருக்கு. நாங்க இதை 1000 கோடியா இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்கமிங் இயர்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹையர் டபுள் டிஜிட் க்ரோத் தரக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் உடைய மேலிடம். அடுத்து GMDC தென் NMDC ரெண்டு பேருமே MOU சைன் பண்றாங்க, கொலாபரேட் பண்றாங்க ரெண்டு பேரும். எதற்காக அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ரேர் எர்த் மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக. அடுத்து AkzoNobel இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா JSW குழுமம் வந்து ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம முற்காலங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எதற்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா AkzoNobel இந்தியா அப்படின்ற பேரை JSW Julex அப்படின்னு மாற்றுறதுக்கான ஃபார்மல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வரக்கூடிய April 1, 2026 இருந்து பிரைஸ் ஹைக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. ஒரு 1.5% வரைக்கும் அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸஸ் வந்து ஏறுங்க. ப்ரைஸஸை ஏற்றுறாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் அவங்களுடைய கமாடிட்டி காஸ்ட் ஏறுது, ஸோ ப்ரைஸஸை ஏற்றுறாங்க. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி உள்நாட்டுக்குள்ளேயே பேட்டரி மேனுஃபேக்சரிங் தென் எனர்ஜி ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு பணம் வேணும் இல்லையா, ஓலா எலக்ட்ரிக்குள்ள ஒரு சப்சிடரி இருக்குங்க, ஓலா செல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிறுவனத்தில் கொஞ்சம் ஸ்டேக்கை விற்று இந்த எக்ஸ்பேன்ஷனை பண்ணலாமா அப்படின்ற திட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு 2000 கோடி வரைக்கும் ஸ்டேக் சேல் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான வேலை இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, திட்டத்தில் இருக்கிறாங்க. அடுத்து ஹோட்டல் லீலா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 571 crore இன்வெஸ்ட் பண்ணி லக்ஸுரி ரிசார்ட்ஸ் ஒன்று அக்வயர் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா கூர்க்ல. அதாவது இந்த அக்விசிஷன் மூலமா கம்பெனி வந்து வெல்னஸ் ஃபோக்கஸ்டு ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்பேஸ் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏற்கனவே இந்தியன் ஹோட்டல்ஸும் வெல்னஸ் ஃபோக்கஸ்டு ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டருக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க. கூர்க்ல இவங்களுடைய அக்விசிஷன், அதாவது லீலா பேலசஸ் உடைய அக்விசிஷன் மூலமா இவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ பொட்டன்ஷியல் அப்படின்றது 175 crores வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. தென் இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க, 4163 keys இவங்கள்ட்ட இருக்கு, 13 cities-ல இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குங்க. தென் இவங்களுடைய பைப்லைன் அப்படின்னா 9 ஹோட்டல்ஸ் வந்து பைப்லைன்ல இருக்கு. ஸோ ஓவராலா நெக்ஸ்ட் 3 years-ல இவங்களோட போர்ட்ஃபோலியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 24 ஹோட்டல்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 40 times earnings பக்கமா இருக்குங்க. இதே செக்டர்ல இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ITC ஹோட்டல்ஸும் ஒரு 42 times earnings பக்கமா இருக்கும். இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு 40 times earnings பக்கமா இருக்கும். அடுத்து பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு அதானி குழுமம், அதாவது அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆப்ரேஷனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் ஒன்று செக்யூர் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்டோட ஒர்த் வந்து ஒரு 710 crores பக்கமா இருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் 15 times தான் ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அது போக ரீசெண்ட் இயர்ஸில் பயங்கரமாக ரேலி ஆயிருக்கும், ஸோ ரிஸ்க் உள்ள இருக்கும் ரேலியான ஸ்டாக்ல. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து நீங்க ரீசெண்டா உங்களுடைய மெயின் லிஸ்ட் வாட்ச் லிஸ்ட்லாம் சொன்னீங்களே, இதுல கோல்டு ETF உள்ள இல்லையே, அதை நீங்க கன்சிடர் பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டும் உள்ள இருக்காதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு ETF, PG இன்வெட் இது ரெண்டுமே டிஃபால்ட்ங்க, எப்பொழுதுமே நம்ம லிஸ்ட்ல இருக்கும். அடுத்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் பத்தி எழுதியிருக்காங்க, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு, நல்ல டிவிடெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கொஞ்சம் ரேலியா இருக்கும், ரேலி ஆனாலும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும், டெட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. டிவிடெண்ட் கிடைக்குது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் எந்த ஸ்டாக்லயும் உள்ள போறது இல்லை. அடுத்து இந்த கேபெக்ஸ்ன்னு சொல்றீங்களே சார், அது என்னது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனம் வந்து ஒரு வருடத்துக்கு 1000 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா லாபத்துல ஒரு பகுதியை அவங்க வச்சுக்குவாங்க, இன்னொரு பகுதியை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா கொடுப்பாங்க. மீதமுள்ள பகுதியை ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக நாங்க வந்து அடுத்த ஆண்டு கேபெக்ஸ் வந்து ஒரு 500 கோடி எடுப்போம் அப்படின்னா முற்காலங்கள்ல லாபத்துல ஒரு பகுதியை எடுத்து அவங்களுடைய ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையை தான் கேபெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்காக கம்பெனி ஒரு தொகையை எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வருண் பிவரேஜஸ் லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. நோ, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி.
அடுத்து டால்ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ் பத்தி எழுதியிருக்காங்க. நல்ல நிறுவனம் தாங்க, நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸ்மால் கேப், அந்த ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டே கீழே விழுந்துட்டு இருக்கு. கீழே விழுறப்ப அதிகமா அடி வாங்குறது எது அடி வாங்கும்னா ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் தான் அடி வாங்கும். இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.